உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். காண்டீபன் பீஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினமும் பிரபல ஹெல்பிங் வீடியோ செய்து வந்த எஸ்கே கிருஷ்ணா தொடர்பான காணொலிகளை தான் நீங்க தற்போதும் பார்வையிட போறீர்கள். எஸ்கே கிருஷ்ணா தொடர்பாக நாங்கள் காணொலிகள் பதிவிடுவதால் பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்கள் ஏற்படுகின்றது. தொலைபேசி ஊடாகவும் அவர்கள் சிலர் தொடர்பை ஏற்படுத்தி எஸ்கே கிருஷ்ணா தொடர்பாக காணொலிகளை பதிவிட வேண்டாம் என சிலர் கூறுகின்றனர். மற்றும் சிலர் இந்த எஸ்கே கிருஷ்ணா தொடர்பில் நாங்கள் பொதுவான ஒரு காணொலிகளை பதிவேற்றம் செய்யும் போது அதன் கொமெண்ட்ஸுகளை எஸ்கே கிருஷ்ணாவுடைய காணொலியை பதிவிடுவதால் உனக்கு எவ்வளவு காசு லஞ்சம் காசு எவ்வளவு தந்திருக்கிறார் அவர் எஸ்கே கிருஷ்ணா என்று சிலர் அப்படி சில வசனங்களை கூறுகிறார்கள். இதனால் நாங்கள் எஸ்கே கிருஷ்ணா தொடர்பான ஒரு நடுநிலையான செய்திகளையே நாம் தற்போது பதிவிட்டு வருகின்றோம். எஸ்கே கிருஷ்ணாவிடம் உதவி பெற்ற சில உறவுகள் தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு தொடர்பை ஏற்படுத்தி தொலைபேசி ஊடாக தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் எங்களுடைய காணொலிகளையும் பதிவேற்றம் செய்யுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு எஸ்கே கிருஷ்ணா அவர் பல உதவி திட்டங்களை செய்திருக்கிறார். பல உதவி திட்டங்கள் நமக்கு தேவையாக இருக்கின்றது. நமக்கு வீடுகள் கட்டித்தர வேண்டியதாக இருக்கின்றது. மற்றும் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எஸ்கே கிருஷ்ணா பல காலம் உதவி செய்தவர். ஆனா இப்ப எங்களுக்கு ஒருவர் உதவி செய்கிறதுக்கு முன்வர இல்லை. அதால நாங்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்ன சில உறவுகள் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலே தொலைபேசி தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் எங்களுடைய காணொலிகளை நீங்க தெரியப்படுத்துங்கள், எமது கஷ்டத்தை தெரியப்படுத்துங்கள் என்ற வகையிலே கூறியது அமைவாகவே நான் அந்த அவர்களிடம் சென்று காணொலிகளை அவர்களுடைய முழு விருப்பத்துடன் அவர்கள் தொலைபேசியை ஏற்படுத்தி தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் எங்களுடைய காணொலியை எடுங்கள், எங்களுடைய காணொலியை பதிவேற்றம் செய்யுங்கள், எங்களுக்கு பல உதவி திட்டங்கள் தேவையாக இருக்கின்றது, எங்களுடைய காணொலியை நீங்கள் பதிவேற்றம் செய்யுங்கள், அதனுடைய இந்த உறவுகள் நமக்கு உதவிகள் ஏதோ ஒரு விதத்திலே கிடைக்கும் என்ற ஒரு ஏக்கத்தின் மத்தியிலே தான் அந்த உறவுகள் எனக்கு தொடர்பை ஏற்படுத்தி அவர்களுடைய காணொலிகளை நாங்கள் பதிவேற்றம் செய்திருப்பேன். சிலர் அவர்கள் தனிப்பட்ட ரீதியிலே எஸ்கே கிருஷ்ணா அவர் உதவி செய்ததை பொறுத்து அவர்கள் எஸ்கே கிருஷ்ணாவுக்கு ஆதரவான கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். இருந்தாலும் நான் என்னுடைய கடமை என்னடா அவர்கள் ஏழைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அவர்கள் என்ன தேவையோ அதனை நான் என காணொலி மூலம் தெரியப்படுத்துவேன். ஏன்னா எஸ்கே கிருஷ்ணா அவர் இவ்வளவு காலம் உதவி செய்து வந்தவர். ஆனா இப்போ ஒருவரும் ஏழைகளை திரும்பி பார்ப்பதற்கு யாருமே இல்லாமல் இருக்கிறார்கள். ஏன்னா யூடியூபர்ஸ் எல்லாரும் இந்த எஸ்கே கிருஷ்ணா அப்படி இந்த காசு மோசடி செய்து இருக்கிறார் என்று சொல்லி அவர் பிரச்சனையில மாற்றப்பட்டோன்னு எல்லா யூடியூபர்ஸும் தற்போது அந்த உதவி திட்டத்தை செய்வதில்லை. இதனால் பாதிக்கப்படுகின்ற எமது தமிழ் சமூகத்திற்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகள் ஏதோ ஒரு விதத்திலே உதவி செய்ய வேண்டும். இப்ப யூடியூபர்ஸ் ஊடாக நீங்கள் பணத்தை அனுப்பி உதவி செய்யாவிட்டும் பரவாயில்லை, தனிப்பட்ட ரீதியில் உங்கள் சொந்தங்களுடன் அல்லது கிராம சேவையாளர் ஊடாகவும் பணத்தை அனுப்பி நீங்கள் உதவி செய்து கொண்டு வந்த உறவுகளுக்கு நீங்கள் இப்படி சில உறவுகள் கண்டும் காணாமல் அவர் எஸ்கே கிருஷ்ணா ஊடாக பல உதவி திட்டங்களை செய்து வந்த உறவுகள் தற்போது உதவி செய்யாமல் இருப்பது அந்த ஏழைகள் தற்போது பசி பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏழைகள். அப்ப இந்த உறவுகளை நீங்கள் ஏதோ ஒரு விதத்திலே நீங்கள் உதவி செய்யணும். அப்ப யூடியூபர்ஸ் ஊடாக நீங்கள் உதவி செய்யாட்டியும் நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே உங்கள் சொந்தங்கள் ஊடாகவும் கிராம சேவையாளர் ஊடாகவும் நீங்கள் இந்த பல உதவிகளை செய்ய வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட வேண்டுகோள். எஸ்கே கிருஷ்ணாவிற்கு நான் ஆதரவாக செயற்படுகிறேன் என சில உறவுகள் கூறுகிறார்கள். எது யார் செய்தாலும் நன்மை செய்தால் நல்லதை கூற வேண்டும். அவர் கொலை செய்தால் சட்டம் அவர் கொலை செய்திருக்கிறாரோ என்னன்னு தெரியவில்லை. அந்த சட்டம் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்து கொண்டு வருகின்றது. அவர் சட்டத்தினுள்ளே அகப்பட்டிருக்கிறார். சட்டம் அவர் பண்ட தரப்பிலே கதைத்த விடயங்கள் மற்றும் அவருடைய வங்கி கணக்கில் இருக்கின்ற பண தொகையானது அதிகமாக இருக்கின்றது. இதனால் அவர் கைது செய்யப்பட்டு அதற்கான விசாரணைகள் நடைபெற்று அவர் குற்றவாளியோ சுற்றவாளியோ என்பது அது நீதிமன்றமே அவருடைய சட்ட இதுகளை பொறுப்பேற்றுக் கொள்ளும்.
அதன் நீதிமன்றத்திற்குள் அவருடைய வழக்கான செல்லும் போது நாங்கள் அதனை அது தொடர்பாக கதைப்பது நமக்கு சரியானதாக தென்படவில்லை. பொதுவாக நாங்கள் ஏழைகள் கஷ்டப்படுவது அவர்கள் உதவி செய்ததைத்தான் நான் தெரியப்படுத்தி இருக்கிறேன். இப்ப எஸ்.கே. கிருஷ்ணா அவர் பிழை செய்திருந்தால் அது சட்டம் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்யும். அவர் பிழை செய்தால் நீதிமன்றம் அவர்கள் குற்றவாளி என தீர்ப்பளிக்கும். அவர் பிழை செய்ய அடியவர் குற்றவாளின்னு சொல்லி அவரை விடுதலை செய்யும். நாங்கள் பொதுவாக எஸ்.கே. கிருஷ்ணாவிற்கும் ஆதரவாகவும் இல்லை, எதிராகவும் இல்லை, நடுநிலையாக செய்திகளை பதிவேற்றம் செய்து கொண்டு வருகின்றேன். எஸ்.கே. கிருஷ்ணாவிற்கு உதவி செய்த உறவுகள் அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் எனக்கு தொடர்பை ஏற்படுத்தி எங்களுடைய காணொலிகளையும் பதிவேற்றம் செய்யுங்கள், நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் கூறியதற்கு அமைவாகவே சென்று நான் அவர்களுடைய முழு அனுமதியுடன் தான் சென்று நான் காணொலிகள் பதிவேற்றம் செய்திருக்கின்றேன். இதனால் சில உறவுகள் அவரிடம் எஸ்.கே. கிருஷ்ணா அவர் எவ்வளவு உனக்கு லஞ்சம் காசு வாங்குகிறார், எஸ்.கே. கிருஷ்ணா தினத்துக்காண்டி நீ இப்படி ஆதரவா சார்பா கதைத்து கொண்டிருக்கிறாய், நாங்கள் எஸ்.கே. கிருஷ்ணாவை கைது செய்ததுக்கு எவ்வளவு சார்பாக நாங்கள் போராடி இருந்த நாங்கள், நீ என்ன விடுதலை செய்வதற்காக போராடி கொண்டிருக்கிறாயா என்று சிலர் ஒரு கேள்வியை என் மீது முன்வைக்கிறார்கள். ஆனால் இப்ப நான் சட்டத்திற்குள்ளே அவர் அகப்பட்டு அவர் குற்றவாளியா சுற்றவாளியா என்பது அது சட்டம் நீதிமன்றம் அவருடைய கடமை. பிழை செய்தால் குற்றவாளி என தீர்ப்பளிக்கும், பிழை செய்யாட்டி அவர் சுற்றவாளி என தீர்ப்பளிக்கும். அது நீதிமன்றத்தினுடைய சட்டத்திற்குள்ளே அவருடைய பிரச்சனை போனபடியால் அது தொடர்பாக நாங்கள் கதைப்பது சரியில்லை. நாங்கள் பொதுவான விடயங்கள் அது தொடர்பாக தான் நான் கதைத்துக் கொண்டிருக்கின்றேன். எஸ்.கே. கிருஷ்ணாவுக்கு நான் ஆதரவாகவும் செய்யவில்லை, எதிராகவும் செய்யவில்லை, நடுநிலையாக உதவி வேணுமென்ற உறவுகள் எனக்கு தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் தம்பி வாங்கோ, எங்களோட காணொலி எடுங்கோ, நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், காலையிலாவது பொய்க்கால் போட்டிருக்கிறோம், மற்றது சத்திர சிகிச்சை செய்யணும், எல்லாம் பாதி சாப்பாட்டுக்கு மிகுந்த பட்டினியில வாடிக்கொண்டிருக்கிறோம் என்று அதுகள் அந்த காணொலி எடுக்க சில உறவு கூப்பிட்டோன்னே நான் போய் காணொலி எடுக்க அந்த உறவுகள் தங்களோட கஷ்டத்தை சொல்லி கும்பிட்டு கதைக்கணும். அதாவது பாவமா இருக்கிறது. எஸ்.கே. கிருஷ்ணா மாதிரி சில எஸ்.கே. கிருஷ்ணா தான் வந்து உதவி செய்யணும் இல்லை, உதவி செய்ய விரும்பும் உறவுகள் அவர்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே நீங்க சென்று உதவி செய்ய வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட வேண்டுகோள். பல யூடியூபர்ஸ் உதவி செய்யாமல் இருப்பதால் பல ஏழைகள் தற்போது இவ்வளவு காலம் இவ்வளவு உதவி எஸ்.கே. கிருஷ்ணா தனியாக உதவி செய்யல, வேறு எத்தனை யூடியூபர்ஸ் எங்களுக்கு வந்து உதவி செய்து பல காணொலிகளை விட்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற உறவுகளை தெரியப்படுத்தி எவ்வளவு உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு வந்த நாங்கள் தற்போது எல்லா யூடியூபர்ஸரும் ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கிறதால நாங்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கோம் என சில உறவுகள் கூறுகிறார்கள். அந்த உறவுகளுக்கு நீங்கள் உதவி செய்யும் கட்டாயம். ஏன்னா யூடியூபர்ஸ் ஊடாக நீங்க உதவி செய்யாமல் அவர்களுக்கு கட்டாயம் உதவி செய்வீங்க. ஏன்னா பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என் தமிழ் சமூகமே. இப்ப அனைவருக்கும் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ்.கே. கிருஷ்ணா தொடர்பாக நான் ஆதரவான கருத்துக்களை கூறுகிறார் என்பதென்று நான் கூறவில்லை. அவர் செய்த விடயங்கள் 1500 பேருக்கு பல உதவி திட்டங்கள் செய்திருக்கிறார்கள். நாங்கள் சிலர் அவர் செய்த உதவி திட்டங்களையும் போட்டத்தான் போனோம். அவர் செய்திருக்கிறார் என்றதை நாங்கள் ஏதோ ஒரு வகையில அவர் உதவி செய்திருக்கிறார் என்று நாங்கள் போட்டுக்கொண்டோம். அவர் ஏதோ ஒரு விதத்தில என்ன மாதிரி உதவி செய்தாரோ எங்களுக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு விதத்தில அவர் உதவி செய்திருக்கிறார் என்பது நமக்கு தெரிகின்றது. ஆனா அவர் கதைத்த விடயங்கள் மற்றும் அவருக்கு மக்களுடன் கதைக்கிற விடயங்கள் அதெல்லாம் மக்களுக்கு பிடிக்கவில்லை. அப்ப மக்கள் பிடிக்காட்டி அதுகளை அவர் தவிர்த்து இருக்கலாம். ஆனால் அந்த வயோதிகர்கள் பெரிய அந்த வயது கூடினவர்களுடன் கதைத்த விடயங்கள் சிலர் அவர் எப்படி இந்த பெரியாக்களை மதிக்காம கதைக்கிறார், அதை மதிச்சு கதைக்கணும் என்று சொல்லி சில உறவுகள் கூறுகிறார்கள். அது அவர் கதைத்த விடயங்கள் தவறாக இருந்தாலும் அது அவர் சட்டத்தின் பிடியிலே அவர் சிக்கி கொண்டிருக்கின்றார். அது சட்டம் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்யும்.
அவர் என்ன செய்தாலும் அது நீதிமன்றமே அவருடைய பிழையை செய்திருந்தால் பிழையை பிழையாக அவரை ஏற்றுக்கொண்டு குற்றவாளியாகும், இல்லை சுற்றவாளியாகும். அது நீதிமன்றத்தினுடைய வழக்கிலே சென்று கொண்டிருக்கின்றது. எதிர்வரும் காலங்களிலே இப்ப அந்த எஸ்.கே. கிருஷ்ணா அவர்கள் உதவி செய்த வீடுகளுக்கு சென்று காணொலி எடுப்பதை தவிர்ப்பது சிறந்த நல்லதென்று நினைக்கின்றேன். ஏனென்றால் பல அச்சுறுத்தல்கள் ஏற்படுகின்றது. இந்த காணொலிகள் அவர்களுடன் அந்த எஸ்.கே. கிருஷ்ணா உதவி செய்த வீடுகளுக்கு அந்த உறவுகள் தங்களிடம் வந்து வீடியோ எடுங்கோ என்று சொல்லி கூறியதற்கு அமைவாகவே நான் சென்ற அந்த காணொலிகளை எடுத்திருக்கின்றேன். அவர்களுடைய முழு அனுமதியுடன் தான் நான் காணொலிகளை எடுத்திருக்கின்றேன். அந்த உறவுகள் அந்த காணொலியை எடுப்பதற்கு பூரண சம்மதம் தெரிவித்து அந்த காணொலிகளை எஸ்.கே. கிருஷ்ணா தான் எங்களுக்கு இவ்வளவு காலம் உதவி செய்து கொண்டு வந்தவர். ஆனா இப்ப எங்களை எஸ்.கே. கிருஷ்ணா உள்ளுக்கு இருக்கிறதால எங்களை காணொலிகளே வேறு யாராவது எங்களை பார்த்து உதவி செய்யணும். ஏன்னா நாங்கள் வறுமைக்குட்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அதை உதவி செய்யணும் என்ற ஒரு நோக்கத்திற்கு அமைவாகவே நான் அந்த காணொலிகளை பதிவேற்றம் செய்திருந்தேன். ஆனால் சிலர் அதனை தவறாக நினைத்து எஸ்.கே. கிருஷ்ணாவுக்கு ஆதரவாக நீ செயல்படுகின்றாய், இது அவரை விடுதலை செய்வதற்கு நீ ஆதரவாக செயல்படுகின்றாய் என சிலர் கூறுகிறார்கள். இப்ப நான் காணொலி எடுப்பதால் சட்டம் அது தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்யும். நான் காணொலி அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், யாராவது உதவி செய்யணும் என்ற ஒரு நோக்கத்திற்காகவே நான் அவர்களிடம் சென்று காணொலிகளை பதிவேற்றம் செய்திருக்கின்றேன். அவர் எஸ்.கே. கிருஷ்ணாவுக்கு நான் விடுதலை செய்வதும் விடுதலை செய்யாதும் என்னுடைய பொறுப்பிலே, அது நீதிமன்றத்தினுடைய வழக்கிலே அவர்கள் அகப்பட்டிருக்கின்றார். அது சட்டம் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்யும். எஸ்.கே. கிருஷ்ணா தொடர்பான நாங்கள் அவர்கள் உதவி செய்த வீடுகளுக்கு சென்று காணொலிகளை எடுப்பதை நான் தவிர்த்து வருகின்றேன் இனிவரும் காலங்களிலே. ஏனென்றால் எனக்கு சிலர் தவறான வார்த்தை பிரயோகங்களும் அச்சுறுத்தல்களும் ஏற்படுகின்றது. இதனால் எஸ்.கே. கிருஷ்ணா உதவி செய்த வீடுகளுக்கு சென்று காணொலி எடுப்பதை ஒன்றிலிருந்து நிறுத்துவதாக எண்ணியிருக்கின்றேன். வேலைகள் எஸ்.கே. கிருஷ்ணாவை உதவி செய்யாத இடங்களுக்கு சென்று அவர்களோட வேலைகள் யாரும் கஷ்டப்பட்டு உங்களோட காணொலியை வந்து எடுங்கோன்னு சொல்லி யாரும் அழைத்திருந்தால் நான் கட்டாயம் சென்று அந்த காணொலிகளை பதிவேற்றம் செய்வேன். இவ்வாறு நான் எதிர்வரும் காலங்களிலே பொதுவான விடயங்கள் எஸ்.கே. கிருஷ்ணா தொடர்பான பொதுவான விடயங்களை கதைக்கலாம் என கருத்தில் எடுத்திருக்கின்றேன். பொதுவான விடயம் அவருக்கு எப்ப வழக்கு எப்ப நடைபெறும், எப்ப தொடங்க போகுது, அவர் விடுதலை செய்வாரோ, எப்ப விடுதலை அவருக்கு, அது தொடர்பாக பொதுவாக கதைப்பம் என்று இருக்கிறேன் ஒழிய நடுநிலையாக கதைத்து இவ்வளவு காலம் நான் நடுநிலையாகத்தான் கதைத்து வந்தேன். சில உறவுகள் நான் ஆதரவாக அவருக்கு சார்பாக கதைக்கிறேன் என கூறுகிறார்கள். நான் சார்பாக அவர் உதவிகள் அவர்களா அந்த உறவுகள் வேலைகள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் கோல் பண்ணி அந்த இடங்கோ தம்பி என்ற கூறியதற்கமாகத்தான் நான் அந்த காணொலிகளை எங்களுக்கு பதிவேற்றம் செய்யலாம். ஆனா நீங்க தவறாக நினைத்து நான் அவருக்கு ஆதரவாக செயல்படுகிறேன் என சிலர் கூறி எனக்கு அச்சுறுத்தல்களை மற்றும் எனக்கு அந்த கொமெண்ட்ஸுகள்ல அவர்கள் ஒரு தவறான கொமெண்ட்ஸுகள் கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். எதிர்வரும் காலங்களிலே நான் அந்த அவ்வாறான பதிவேற்றங்களை நிறுத்துவதாக எண்ணியிருக்கின்றேன். உதவி செய்த வீடுகளுக்கு சென்று கதைப்பது மற்றும் அதை அவ்வாறான விடயங்களை ஈடுபடாமல் பொதுவான விடயங்கள் இப்ப மக்கள் மனதில் என்னென்ன கூட மக்கள் எதை விரும்புகிறார்களோ அந்தந்த காணொலிகளை பதிவேற்றம் செய்யலாம் என நான் எண்ணி இருக்கின்றேன். இது தொடர்பான கருத்துக்கள் மக்கள் நீங்கள் நான் கதைத்த விடயங்கள் தொடர்பாக நீங்கள் இதன் பிள்ளைகள் கதைத்தான் மற்றும் யாருக்கும் சார்பாக கதைத்திருக்கிறா மற்றும் பொதுவான விடயங்களை தான் கூறியிருக்கிறேன். இவ்வாறு நடக்குது, இவ்வாறு நடந்தது, இவ்வாறு உதவி செய்தவர் அவர்களெல்லாம் தெரியப்பட்டிருந்தார். அவரைத்தான் நான் தான் போய் அங்க விடுதலை செய்யணும், இவரை நான் தான் விடுதலை செய்யணும் என்று இல்லை. அது சட்டத்திற்கு உட்பட்டு அவருடைய வழக்கு செல்லும் போது நாங்கள் அது தொடர்பாக கதைப்பது சரியில்லை. அது சட்டம் தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்யும். நாங்கள் பொதுவான விடயங்களை பற்றி கதைச்சு காணொலிகளை பதிவேற்றம் செய்வோம் என எண்ணியிருக்கின்றேன். மக்கள் எதை கூடுதலாக எனது காணொலி ஊடாக எதை விரும்புகிறார்களோ அந்த காணொலிகளை பதிவேற்றம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன். எஸ்.கே. கிருஷ்ணா தொடர்பாக
நான் கதைத்த விடயங்கள் தொடர்பில் ஏதேனும் பிழைகள் இருப்பின் மற்றும் ஏதேனும் குறைநிறைகள் இருப்பின் மக்கள் தெரியப்படுத்துங்கள். அது தொடர்பான காணொளிகளை தான் நீங்க தற்போது பார்வையிட்டு இருப்பீர்கள். காண்டிவன் வியூஸ் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பார், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.